அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். இந்த பதிவு மிக மிக முக்கியமான பதிவு, அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு பதிவு அப்படின்னே சொல்லலாம். எதை பற்றிய பதிவு அப்படின்னு பார்த்திங்கன்னா, இன்று நமக்கு அற்புதமான ஒரு நாளாக அமைஞ்சிருக்குது. பண ஈர்ப்பு நாள் அப்படின்னே சொல்லலாம். இன்று மார்ச் மாதத்தின் 8ஆம் தேதி, மாசி மாதத்தின் 24ஆம் தேதி நிறைஞ்ச ஞாயிற்றுக்கிழமை. இந்த நாளில் நமக்கு மாசி மாதத்துக்கு உண்டான தேய்பிறை பஞ்சமி திதி இருக்குதுங்க. அற்புதமான ஒரு நாள் அப்படின்னு சொல்லலாம். இந்த திதியானது நமக்கு நேற்றே தொடங்கிடுச்சு. இன்று இரவு 10 மணி 1 நிமிடம் வரைக்கும் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி தேதி பாருங்கள் 8. இது அளவில்லாத செல்வ வளத்தை ஈர்த்து தரக்கூடிய இன்ஃபினிட்டி சிம்பிளோட ரிலேட்டடானது. அது கூடவே இந்த மாசி மாதம் பார்த்திங்கன்னா 24ஆம் தேதி. இந்த 24 அப்படிங்கிற எண் பார்த்திங்கன்னா ஒரு அதிர்ஷ்ட எண் அப்படின்னு சொல்லலாம். மேலும் இதனுடைய கூட்டுத்தொகை பார்த்திங்கன்னா 2 + 4 6ன்னு வரும். இது பார்த்திங்கன்னா நமக்கு சுக்கிரனுடைய எண் அப்படின்னே சொல்லலாம். ஸோ நமக்கு இந்த 8ங்கிற எண் சேர்க்கையும் இருக்குது, அதே போல் 6ங்கிற எண் சேர்க்கையும் இருக்குது. 24 அப்படிங்கிற ஒரு அமைப்பும் அமைஞ்சிருக்குது. இது எல்லாம் சேர்ந்துருக்கிறதுனால தான் இதை பண ஈர்ப்பு நாள் அப்படின்னு சொன்னேன். ஏற்கனவே இந்த நாளில் கற்பூரவள்ளி இலையை வச்சு ஒரு பரிகாரம் சொல்லியிருக்கிறேன். அந்த இலை கிடைக்கும்னா அவசியமாக அதை நீங்கள் செய்யுங்க. அதன் மூலமாக பணவரவில் இருக்கக்கூடிய தடைகள் நீங்கும். அடுத்ததாக ஒரு குறிப்பிட்ட தண்ணீர் ரெடி பண்ணி அந்த தண்ணீரில் உங்களுடைய சுண்டு வரலை விட்டுட்டு ஒரு வார்த்தை சொல்லியிருந்தேன். இதன் மூலமாக வீட்டில் இருக்கக்கூடிய அத்தனை விதமான எதிர்மறையான விஷயங்களும் நீங்கி தாராளமான ஒரு பணவரவு உண்டாகும்னே சொல்லலாம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா ஒரு ஏலக்காயை வச்சு ஒரு பரிகாரம் சொல்லியிருப்பேன். அதை நீங்கள் செய்வதன் மூலமாக பணமே இல்லாத பர்ஸில் கூட பணம் இனி நிரம்பி வழியும் அப்படின்னே சொல்லலாம். இப்போ நான் மேலே சொன்ன 3 வீடியோனுடைய லிங்க்குமே எண்ட் ஸ்க்ரீனில் கொடுக்குறேன். பார்க்காதவங்க பார்த்து பயன்படுத்திக்கோங்க. இப்போ நான் சொல்ல போகிறது பார்த்திங்கன்னா ஒரு பணவரவுக்கான பரிகாரம் தான். இது உங்களுக்கு உடனடியாகவே பணவரவை கொடுத்துரும். ஏதாவது ஒரு வகையில் ஒரு மிராக்கிளை நடத்தி கொடுத்துரும் அப்படின்னே சொல்லலாம். இதை நான் நிறைய முறை ட்ரை பண்ணி எனக்கு நல்ல பலனை கொடுத்துருக்குது. பொதுவாக இந்த ஒரு பரிகாரத்தை ஞாயிற்றுக்கிழமை நாளில் தான் நம்ம செய்யணும். இன்றைக்கி நமக்கு அற்புதமான செயற்கையும் இருக்கிறதுனால இந்த ஞாயிறு ரொம்ப ரொம்ப சிறப்பு அப்படின்னே சொல்லலாம். இது செய்யறதுக்கு எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸுமே கிடையாது. ஆண்கள் பெண்கள் யார் வேணுமானாலும் செய்யலாம். பீரியட்ஸ் டைம்லையும் செய்யலாம், பிறப்பிறப்பு தீட்டுனாலும் செய்யலாம், அசைவம் சாப்பிட்டுருந்தாலும் செய்யலாம். இன்றைக்கி நீங்கள் எவ்வளோ பிஸியாக இருந்தாலும் சரி, 1 நிமிஷம் டைமை ஒதுக்கி இதை நீங்கள் செய்யுங்க. இதுக்கு நமக்கு தேவையானது ஒரே ஒரு பொருள் தான். அது என்னன்னு பார்த்திங்கன்னா ஆரஞ்சு கலரில் இங்க் வர மாதிரி பேனா, ஸ்கெட்ச் பென்சில், மார்க்கர் தான் நமக்கு தேவைப்படுது. இது ஒன்றே தான் தேவை. இது ஒன்று மட்டும் நீங்கள் வாங்கிட்டு வச்சு இரவுக்குள்ளே எந்த நேரத்தில் வேணாலும் செய்யுங்க. ராககாலம் யமகண்டம் கூட பார்க்க தேவையில்லை, சரிங்களா? இப்போ இந்த பேனாவை மட்டும் எடுத்துகிட்டு அமைதியான இடத்துல உட்காந்துக்கோங்க. யார் கூடவும் பேசாதீங்க, டிவி பார்க்காதீங்க, மொபைல் பார்க்காதீங்க. மனசை நல்லா ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா டீப் ப்ரீத் எடுத்துக்கோங்க. வடக்கு திசை நார்த்து ஃபேஸிங் பார்த்த மாதிரி உட்காந்துக்கோங்க. நீங்கள் இப்போ எங்கேயாவது ட்ராவல் பண்ணிகிட்ருக்கிறீங்கன்னா கூட யார் கூடயும் பேசாமல் அமைதியாக உட்காந்துட்டு இதை செய்யலாம். ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தீங்கனாலுமே செய்யலாம். இன்றைக்கி லீவாக தான் இருக்கும். ஒரு வேளை நீங்கள் வேறு ஏதாவது ஒர்க்கில் இருந்தீங்கனாலும் அமைதியாக உட்காந்துட்டு செஞ்சீங்க அப்படின்னா கூட போதும், சரிங்களா? இப்போ 2 உள்ளங்கையும் நல்லா பரபரன்னு தேய்ச்சி அந்த சூட்டை உச்சந்தலையிலையும் கண்கள்லையும் ஒத்தி எடுத்துக்கோங்க. அதன் பிறகு உங்களுடைய இடது உள்ளங்கை, அதாவது லெஃப்ட் ஹேண்டில் இந்த உள்ளங்கை இருக்குது இல்லையா, இங்கே ஒரு பெரிய சர்க்கிள் போட்டுக்கோங்க. அதாவது ஒரு வட்டம் போட்டுக்கோங்க. கேப்பே இல்லாத மாதிரி போடுங்க, சரிங்களா? இது எனர்ஜி சர்க்கிள் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இதுக்குள்ளே நான் சொல்லக்கூடிய பவர்ஃபுல்லான இந்த ஸ்விட்ச் வேர்டையும் இந்த ஏஞ்சல் நம்பரையும் நீங்கள் எழுதிக்கோங்க. சரி, அது என்ன ஸ்விட்ச் வேர்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேஷ் ஃப்ளோ, கேஷ் ஃப்ளோ, கேஷ் ஃப்ளோ. நான் ஸ்க்ரீனில் எப்படி கொடுத்துருக்கணும் அதே மாதிரி தான் நீங்கள் கேபிட்டல் லெட்டரில் தான் எழுதணும், சரிங்களா? ஸ்விட்ச் வேர்டை பொறுத்த வரைக்கும் கேபிட்டல் லெட்டரில் எழுதினா மட்டும்தான் நமக்கு பலன் கிடைக்கும். கேஷ் ஃப்ளோ இதை எழுதிக்கோங்க. கீழே நான் சொல்லக்கூடிய நம்பரை இதே மாதிரி எழுதிக்கோங்க. 318, கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டுக்கோங்க. 612, 518, கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டுக்கோங்க. 714, 318, கொஞ்சம் இடம் விட்டுக்கணும். 612, 518 இதை சேர்த்து எழுதுங்க. கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு 714 இப்படி எழுதிக்கோங்க. இப்போது நான் எப்படி இந்த நம்பரை தனித்தனியாக சொன்னனோ அதே மாதிரி தான் நீங்களும் சொல்லணும், சரிங்களா? 318ன்னு சொல்லக்கூடாது, 318 அப்படின்னு சொல்லக்கூடாது. சேர்த்து சொல்லாதீங்க. ஏன்னா ஒவ்வொரு நம்பருக்கும் ஒவ்வொரு சக்தி உண்டு. அதை நம்ம தனித்தனியாக பயன்படுத்தும் போது தான் நமக்கு ஒர்க் ஆகும். அதனால் 318, 612, 518714 இதே மாதிரி சொல்லுங்கள். எத்தனை முறை முடியுமோ அத்தனை முறை சொல்லுங்கள். உங்களுக்கே போதும்னு தோணும். அப்போ நீங்கள் இதை ஸ்டாப் பண்ணிக்கோங்க. ஸ்டாப் பண்ணிவிட்டு விசுவலைசேஷன் பண்ணுங்கள்.
உங்கள்கிட்ட நிறைய பணம் சேருது, லாக்கரில் நிறைய பணம் வந்து சேர்ந்துருக்குது, அதே போல் உங்களுக்கு ஒரு பெரிய அமௌண்ட் இன்றைக்கி டெபாசிட் ஆகிருக்குது, வர வேண்டிய பணம் கைக்கு வருது, இன்க்ரிமெண்ட் கிடச்சிருச்சு, இன்னும் ஒரு பெரிய கம்பெனியில் உங்களுக்கு வேலை கிடச்சிருச்சு, ஹை சேலரி வாங்குறீங்க. இந்த மாதிரி பணம் எந்தெந்த வழியிலலாம் உங்களுக்கு வரணும்னு இருக்குதோ அந்தந்த வழியிலேருந்தெல்லாம் வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி இமேஜினேஷன் பண்ணுங்கள். வீடு விற்கலான்னு இருந்தீங்க, அது நல்ல விலைக்கு விற்றுட்டீங்க, அது கையில் காசு இருக்குது. வண்டி விற்கலான்னு இருந்தீங்க, அது உங்களுக்கு அதிகப்படியான காசு கிடச்சிருச்சு. லாட்ரி சீட்டு வாங்கியிருக்கிறீங்க, அதில் உங்களுக்கு ப்ரைஸ் விழுந்துருச்சு. இந்த மாதிரி எல்லாமே மணி சோர்ஸ் எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு சாதகமாக வந்துட்டு அமைஞ்சிருச்சுங்கிற மாதிரி இமேஜினேஷன் பண்ணுங்கள். அதன் பிறகு உங்களுக்கு என்ன வேலை இருக்குதோ நீங்கள் தாராளமாக போய் பாருங்கள். இந்த நாள் முடியறதுக்குள்ளே எத்தனை முறை உங்களால் இதை பார்க்க முடியுமோ அத்தனை முறை வந்து பாருங்கள். அத்தனை முறை வந்து இந்த நம்பரை சொல்லுங்கள். அத்தனை முறையும் இமேஜினேஷன் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஒரு 2லேருந்து 3 நாளைக்குள்ளாரியே நீங்கள் எதிர்பார்த்த பணம் உங்கள் கைக்கு வந்து கிடைக்கும். ஏதாவது ஒரு பணம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் ஏதாவது ஒரு மாற்றம் வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வந்து நடக்கும். நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. இதை நான் நிறைய முறை வந்து ட்ரை பண்ணிக்கிறேன். ஒவ்வொரு தடவையுமே இதை என்னை ஏமாத்தினதே கிடையாது. எனக்கு ஏதாவது ஒரு வழியில் வந்துட்டு பணத்தை கொடுத்துருக்குது. அதெல்லாம் நான் வேறு வீடியோவில் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் வந்து நான் சொல்லியிருப்பேன். சரிங்களா? நீங்கள் இன்றைக்கி இந்த ஞாயிறு ரொம்ப சிறப்பாக இருக்கிறதுனால இந்த ஞாயிறில் வந்து நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இதுக்கு முன்னாடி செஞ்சு கிடைக்கலினாலும் இந்த முறை மிஸ் ஆகாமல் கிடைக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா மற்றவங்களோடையும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.